சென்னை ராயப்பேட்டையில் ஆபத்தான முறையில் ஆமை வேகத்தில் நடைபெறும் மழைநீர் வடிகால் பணிகளால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, தற்போது ராயப்பேட்டை பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் எந்த அளவில் இருக்கு? பூர்ணிமா, சென்னையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவு பெற்றுவிடும் என்பதாக மாநகராட்சி தரப்பில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை கடந்த செப்டம்பர் மாதம் முதல் வாரத்திற்குள்ளாகவே மழைநீர் வடிகால் முழுவதுமாக நிறைவு பெற்றுவிடும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி இல்லாத சூழலே தற்போது பல பகுதிகளில் காட்சியளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக அசோக் நகர் பகுதியில் மழைநீர் வடிகால் பணியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் என்பது ஒட்டுமொத்தமாக சென்னை மக்களிடத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது ஆமை வேகத்திலும் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யாமலேயே நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சி சென்னை ராயப்பேட்டை VM காலனியில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளுக்கான அந்த காட்சிகளே. அந்த சாலை முழுவதுமாகவே கிட்டத்தட்ட 500 மீட்டருக்காக அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. மிக முக்கிய சாலையாக இருப்பதால் தினசரி 100க்கும் மேற்பட்ட வாகனங்களும் மக்களும் சாலையை பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அருகாமையிலேயே நாகாத்தம்மன் கோயில் என்றக்கூடிய ஒரு கோவிலும் இருக்கிறது. இந்த கோயிலுக்கு தினசரி நூற்றுக்கணக்கான பக்தர்களும் வழிபாடு செய்வதற்காக வருகை தருகிறார்கள். இந்த நிலையில் அங்கு முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்படாத காரணத்தினால் விபத்து ஏற்படும் அபாய சூழல் என்பது நிலவி வருகிறது. சென்னை மாநகராட்சி தரப்பில் நேற்று மேயர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறும் இடங்களில் உரிய தடுப்புகள் அமைப்பதற்காக அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். ஆனால் களத்தில் நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் செய்யப்படாமல் ஆபத்தான நிலையிலேயே மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. குறிப்பாக நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சென்னை ராயப்பேட்டை VM காலனியில் நடைபெற்று வரக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளில் தடுப்புகள் என்பது பெயரளவிற்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தடுப்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப்பில் யார் வேண்டுமானாலும் உள்ளே விழுந்து விபத்து ஏற்படக்கூடிய அபாய சூழல் என்பது நிலவுகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இங்கு தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படியே இருப்பதாகவும், மேலும் அந்த மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பள்ளத்தில் கழிவுநீர் தேங்கியிருக்கக்கூடிய மற்றொரு அபாய சூழலும் நிலவி வருகிறது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படக்கூடிய நிலையும் காணப்படுகிறது. அப்பகுதி முழுவதுமாக ஒரு பகுதியில் கோயில் இருப்பதன் காரணமாகவும் முக்கிய சாலையை இணைக்கக்கூடிய பிரதான சாலையாக இருப்பதன் காரணமாகவும் பொதுமக்கள் அதிகப்படியாக இந்த சாலைகளில் வந்து செல்லக்கூடிய சூழல் என்பது நிலவுகிறது. இப்படியான சூழல்களில் இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருவது போன்ற எந்த ஒரு அறிவிப்பு பலகைகளும் வைக்கப்படவில்லை. அதே போன்று பேரிகேடுகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அந்த பேரிகேடுகளுக்கு இடையே கயிறுகள் கட்டியோ அல்லது தடுப்புகள் அமைத்தோ பொதுமக்களை திருப்பி விடுவதற்கான எந்த ஒரு பணியும் செய்யப்படவில்லை. இதன் காரணமாக ஆபத்தான சூழலிலேயே மழைநீர் வடிகால் பணிகள் ஒரு பகுதியில் நடைபெற்று ஆமை வேகத்தில் நடைபெறக்கூடிய மற்றொரு சாலையில் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய சூழலும் காணப்படுகிறது. அதே போன்று கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இந்த பகுதியில் உரிய பாதுகாப்பு அம்சங்கள் செய்யப்பட்டு அந்த மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடத்தப்பட வேண்டும். பருவமழை நெருங்குவதற்கு முன்பாக இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பூர்ணிமா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.